ஹாய், டாக்டர் சுந்தர் பரமார்த்தலிங்கம். இந்த விலங்குகளுக்கு மூலம் வராது, ஆனால் மனிதர்களுக்கு வருதுன்னா இதுக்கு புவியீர்ப்பு விசையும் முக்கியமான காரணம்னு சொன்னால் நம்ப முடியுதா? ஆமாங்க, 4 காலில் விலங்கு இருக்குது, அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 காலில் நம்ம நிற்கிறோம், ரொம்ப நேரம் உட்காந்துருக்குறோம். அந்த புவியீர்ப்பு விசை அப்படி தொடர்ந்து கீழ் நோக்கி இழுக்கிறதன் காரணத்தினாலையும் மூலம் வருதான். அதனால் ரொம்ப நேரம் ஒரே இடத்துல அசையாமல் உட்காந்தே இருக்கிறது, நின்றுட்டே இருக்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். முக்கியமாக நிறைய பேர் டாய்லெட்டில் செல்ஃபோன் கொண்டுட்டு போகிறது, ஐபேட் கொண்டு போகிறது, அங்கே போய் கேம் விளாண்டுட்டு இருக்குது, நியூஸ் பேப்பர் படிக்கிறது, இதனால் கூட அந்த மூலம்ங்கிறது அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நிறைய ஆராய்ச்சிகள் உறுதிப்படுத்தியிருக்கு. அப்போ மூலம் எனக்கு இருக்குது சார், வரக்கூடாது, என்ன பண்ணணும்? உண்ணுகின்ற உணவுகள் நல்லா மென்று சாப்பிட்ற உணவாக நம்ம சாப்பிடணும். வாயில் வச்சோன்னே வலிக்கிட்டு போகிற மாதிரியான உணவுகளை கண்டிப்பாக தவிர்க்கணும். ரொம்ப டீப் ஆயிலில் ஃப்ரை பண்ணுற உணவுகள், அதில் மாய்ச்சரே இருக்காது, அந்த மாதிரி உணவுகளும் தவிர்க்கணும். அந்தந்த சீசனில் உள்ள பழங்களை சாப்பிட்றது நல்லது. முளைகட்டிய தானியங்கள் சாப்பிட்றது நல்லது. ரோஜா குல்கந்து, நாட்டு ரோஸ் எதழ்களை தேனில் ஊற வச்சு செய்கின்ற ஒரு அற்புதமான சுவையான ஒரு பொருள், அதை தாராளமாக நம்ம பயன்படுத்திக்கலாம். அப்போ நல்ல தயிர் சாப்பிட்றத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. நிறைய பேர் மூலம் இருக்கிறவங்க ரொம்ப குளிர்ச்சின்னு தயிர் சாப்பிட்றாங்க. தயிரை விட மோர் தான் மூலத்திற்கு முதன்மையான ஒரு மருந்து. அப்போ தயிருக்கும் மோருக்கு என்ன வித்தியாசம்? தயிருங்கிறது வெண்ணெயோடு சேர்ந்தது, அது உடலுக்கு சூடு, கொஞ்சம் ஜீரணத்துக்கு சிரமம். வயிற்றில் பிரச்சனையே இல்லைன்னு சொல்கிறவங்க தாராளமாக பயன்படுத்தலாம். ஆனால் உடல் சூட்டை கண்டிப்பாக குறைக்கணும். தயிர் சாப்பிட்டாலும் எனக்கு மூல பிரச்சனை இருக்குது, வயிற்றுக்கடுப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறவங்க வெண்ணெய் கடைந்த மோர் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் மூலம் குணமாவதற்கு இது முக்கியமான ஒரு காரணமாக இருக்கும். செஞ்சு பார்க்கலாமா?